everybody. Welcome to the show called Gastro Master and I'm your Brenda. So last 10 weeks நம்ம cardiology related நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம் which was much useful for you. அதே மாதிரி and today we have a complete வந்து அதாவது குடல் இரைப்பை சார்ந்த விஷயங்கள் அதாவது intestine stomach related நிறைய விஷயங்களை வந்து இனிமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். We have the best doctor who is a senior consultant and robotic surgeon from SRM Global Hospitals. Dr. Srinivasan is with us today. Let's invite him. So, Vanakkam. How are you, sir? Fine, how are you? Yeah, I'm doing well. So, last 10 weeks we were discussing about cardiology. So, this is for the first time நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரு gastroenterology அது சார்ந்தும் robotic surgeon நீங்கள் இருக்கிறனால நிறைய விஷயங்கள் we are going to have a nice conversation from now which is going to be a beginning today. So, நிறைய பேருக்கு there is a misconception that what is bloating? Bloating அப்படின்னா என்ன? அந்த மாதிரி நிறைய conversations இருக்குது. So, can we have a small introduction about you? அதுக்கப்புறம் we'll continue with this topic. நீங்களே என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க, நான் என்ன புதுசாக சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத நம்ம டீல் பண்ணுறது எப்படின்னா பீயிங் எ சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டு ஃப்ரம் மவுத் டு ஆனஸ் எல்லா ஆர்கன்ஸும் ஈசோஃபேகஸ், அதுக்கப்புறம் ஸ்டமக், அங்கேருந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ், தென் லார்ஜ் இன்டெஸ்டைன், இதுக்கு நடுவில் வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஆர்கன்ஸ் லைக் லிவர், பேங்க்ரியாஸ், இந்த ஆர்கன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த எல்லா ஆர்கன்ஸும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட ஆல் ஜிஐ ஆர்கன்ஸை வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு நான். ஸோ அதில் வந்து மெடிக்கல் ப்ராப்ளம் தவிர சர்ஜிக்கல் இஷ்யூஸ் இந்த ஆர்கன்ஸில் வரக்கூடிய சர்ஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் சம்டைம்ஸ் அது வந்து பினைன் கண்டிஷன்ஸாக இருக்கும், அசிடிட்டி இல்லை சம்டைம்ஸ் ப்ளோட்டிங், அது தவிர வந்து பசி இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு ஜென்ரல் இது வயிற்று வலி, டயரியா, அந்த மாதிரியான ஜென்ரல் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் தவிர கேன்சர்ஸ் மாதிரியான கட்டிகள், சில நேரங்களில் கேன்சர் இல்லாத புண்கள், அந்த மாதிரியெல்லாம் வரும். நிறையா திஸ் இஸ் அ வாஸ்ட் ஏரியா, பட் ஆர்கன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற மாதிரி இருக்கிறனால இந்த ஜிஐ சிஸ்டத்தில் வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அதில் இப்போ நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துடுச்சு. சர்ஜரினாலே இப்போ வந்து எல்லாருமே வந்து நோபடி வாண்ட்ஸ் அ பிக் ஸ்கார். அஃப்கோர்ஸ் அது வந்து இட்ஸ் இன் அ வே இட்ஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் ஆல் த பேஷண்ட்ஸ். நமக்கே வேணாலும் நம்ம அப்படி தானே எதிர்பார்ப்போம். ஸோ அந்த மாதிரியா இப்போ அந்தளவுக்கு சயின்ஸ் ரொம்ப டெவலப் ஆகிட்டு மினிமலி இன்வேசிவ் காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். கீஹோல் சர்ஜரி, லேப்ரஸ்கோப்பின்னு இருந்தது இனிஷியலாக. இப்போ வந்து வி ஹவ் கம் டு அ டெவலப்மெண்ட் தட் வி கேன் டூ எவ்ரி திங் யூஸிங் அ robotic surgery. Roboனா that doesn't mean the robo will be operating on the patient. பேஷண்ட்ஸுக்கு அந்த பயம் தேவையில்லை, ஏதோ ஒரு ரோபோ அனுப்பி விட்ருவாங்க அது வந்து நம்மளை ஆப்ரேட் பண்ண போகுதுன்னு. ரோபோ இஸ் அ மெஷின் விச் வில் பி ஆப்ரேட்டட் பை அ குவாலிஃபைட் சர்ஜன் நம்மளை மாதிரி. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இங்கே இன்டர்னல் ஆர்கன்ஸில் எஸ்பெஷலி ஈசோவேகஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த உணவு குழாய், அப்புறம் வந்து ரெக்டல் கேன்சர்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள், ஈசோவேஜல் கேன்சர்ஸ், பேங்க்ரியாட்டிக் கேன்சர்ஸ், லிவர் கேன்சர்ஸ், லிவர் டியூமர்ஸ், இந்த மாதிரிலாம் உள்ள ஏரியாஸில் சர்ஜரி பண்ணுறதுக்கு இந்த ரோபோஸ் வச்சு பண்ணுறப்போ இன்னும் ப்ரிசைஸாகவும், சில ரீச் பண்ண முடியாத சில ஏரியாஸ்லாம் நமக்கு தேவையான அளவுக்கு மார்ஜின்ஸ் கொடுத்து பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இந்த இதில் ரொபாட்டிக் சர்ஜரி. ஸோ ஐ வாஸ் ட்ரெயின்ட் இன் தட். ஸோ நம்ம அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, excellent, because we are having a lot of topics to discuss. நிறைய டாபிக்ஸ் நம்ம கையில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ which will be useful for the next upcoming weeks அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ we'll start from the bloating. ஸோ bloating அப்படிங்கிறதுனா ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திடலாம். பிகாஸ் bloatingக்கும் தனக்கு வயிறு வந்து பெல்லி வர்றதுக்கும் அந்த டிஃப்ரென்சியேஷனே தெரியாமல் there are so much of people வயிறை குறைக்கணும்னு சொல்லிட்டு they are just trying, ஆனால் அது bloatingனு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மிஸ்கான்செப்ஷனை ப்ளீஸ் கிவ் அஸ் அ கிளாரிட்டி. ஆக்சுவலாக இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு நம்ம ரொம்ப காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் பேஷண்ட்ஸ் நம்மள்ட்ட வரப்போ மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் எஸ்பெஷலி வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து வென் தே டேர்ன் இன் டு தேர் அடல்ட்ஹுட்டு, அந்த பீரியடில் வந்து அவங்களுக்கு இது ஒரு புதுசாக இருக்குது. நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்ப, ஒரு காலேஜ் டேஸ்லலாம் இருக்கிறப்ப நம்மளுக்கு இந்த ப்ளோட்டிங் மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப பெருசாக நமக்கு தெரிகிறதில்ல. ரொம்ப ஆக்டிவாக இருப்போம், நம்ம நல்லா ஆக்டிவாக இருந்துகிட்ருப்போம். நிறைய விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு வயிறை பற்றின ஒரு ஹெல்த்தை பற்றின ஒரு ஜென்ரலாக ஒரு அவேர்னஸ் இருக்காது ஜாலியாக இருந்துகிட்ருக்கிறப்ப. ஸோ அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடில் நம்ம வந்து ஒர்க்குக்கெலாம் போக ஆரம்பித்ததுக்கப்புறம்
வென் வி ஹாவ் டைம் டு திங்க் அபவுட் அஸ்ன்னு வரக்கூடிய நேரத்தில், அப்புறம் வென் யூ கெட் மேரீடு, அந்த மாதிரியான நேரத்தில் ஒரு பார்ட்னர் நம்ம கூட வந்து நம்ம கூடயே ஒருத்தவங்க வாழ்கிறதுக்குன்னு கூட இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வர நேரத்தில் தான் எல்லாருக்குமே இந்த ப்ளோட்டிங், கேஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவாக போயிடுது. ஸோ அதில் வந்து இப்போ வந்து இந்த ப்ளோட்டிங்கிறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இந்த டம்மிக்கும் இந்த ப்ளோட்டட்னஸுக்கும் உள்ள கனெக்ஷன்ஸ் வந்து என்னன்றதை நம்ம வந்து தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கு. ப்ளோட்டிங் இஸ் அ சிம்டம். ப்ளோட்டிங்கிறது உப்புசோன்னு சாதாரணமாக நம்ம தமிழில் சொல்ல, வயிறு உப்புசம் அப்படின்றது. நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா டம்மின்னு இருக்கிறது இட்ஸ் அ பெர்மனன்ட் திங் அன்லஸ் அதர்வைஸ் யூ டூ சம்திங் டு ரெடியூஸ் த டம்மி. பட் ப்ளோட்டிங்கிறது வந்து பெர்மனெண்ட் இந்த சென்ஸ் நான் சொல்கிறது இயர்ஸ் டுகெதராக அப்படியே இருந்துகிட்ருக்கோன்றது. ப்ளோட்டிங்கிறது வரும் போகும்னு இருக்கும். எந்த ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் அவங்களால அதை ரியலைஸ் பண்ணியிருக்க முடியும். ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு டாய்லெட்லாம் போய் வந்து நம்ம எல்லாம் ஃப்ரெஷ்ஷனப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் வயிறு நல்லா அப்படி ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு லைட் ஃபீலிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒர்க்குக்கு போகிறோம். அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்ட ஃபுட்டு வந்து டைஜஷன் ஆகக்கூடிய மெஷின் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருது உள்ளே. ஸோ அது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இட் வில் அது ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறப்ப இட் வில் ரிலீஸ் லாட் ஆஃப் கேஸஸ்ஸு. அந்த டைஜஷன் ப்ராசஸில் மெட்டபாலிசம் நடக்கிறப்ப நிறைய கேஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும், டிபெண்டிங் அப்பான் த டைப் ஆஃப் ஃபுட் வி ஈட். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனா when the day goes by, ஆஃப்டர்நூன் மீல் அதுக்கப்புறம் திரும்ப கூட கொஞ்சம் ஜாஸ்தியான ஒரு இது வரப்போ வயிறு ஃபுல்லாக இருக்கும், எம்டினஸ் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் கேஸ் பில்டப் ஆகி வயிறில் அந்த உப்புசம்ன்றது வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஒரு அப்பர் அப்டமன் பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாக ஏற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஏற்கனவே ஒரு பெல்லியோடு இருக்கவங்களுக்குலாம் மூச்சு விடுறதுக்கு ஒரு சிரமம் அந்த மாதிரி ஆகி இப்படி இருந்தால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து கேஸ் ரொம்ப பில்டப் ஆனோடனே அது வந்து பாஸ் ஆகணும். ஸோ அதுக்குண்டான சூழ்நிலை வந்து நமக்கு ஒர்க் பிளேஸ்லேயோ இல்லை வேறு எங்கேயோ வந்து அமையலைன்ற நேரத்தில் நமக்கு என்ன ஆயிடுதுன்னா அது அப்படி பில்டப் ஆகி அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியான தொந்தரவுகளை உண்டு பண்ணுது. ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ப்ளோட்டிங்கிறது உப்புசம். ஸோ அது வந்து வயிறு வந்து அது கொஞ்சம் பெல்லியை விட பெல்லி இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப டஃப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஈவன் தோ வென் திஸ் ப்ளோட்டிங் இஸ் தேர், சம் ஆஃப் த பீப்புள் திங்க் நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மை டம்மி வாஸ் லைக் எப்படி இருந்தேன்னா ரொம்ப ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருந்தோம். பட் ஆஃப்டர் ஃபுட் எனக்கு வந்து எப்படி ஆச்சுன்னா ரொம்ப அந்த டைம்லேயே வந்து ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி ஆகிடுது. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி ப்ளோட்டிங், ரைட்? ஆமாம், இனிஷியலாக சாப்பிட்ட உடனே பெருசான மாதிரி இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் ப்ளோட்டிங். ஆக்சுவலாக அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிறில் வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு வயிறு ஃபுட்டு போனோன்னா அது டிஸ்டன்ட் ஆகுது. டிஸ்டன்ட் ஆகிறப்ப உங்களுக்கு வந்து அது ஒரு மேலே ஏற்றினாப்பில் இருக்கும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு அன்லஸ் தே ஹவ் ஈட்டன் இட் அப் டு த நோஸ் ஹெவினஸ் இருக்கும். மற்றபடி நார்மலாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றப்போ உங்களுக்கு அந்த சென்சேஷன் வந்து ஒரு ப்ளோட்டட்னஸ்ஸாக இருக்காது. ப்ளோட்டிங் எப்போ வரும்னா சொன்ன மாதிரி இந்த மெட்டபாலிசம்லாம் நடந்து கொஞ்சம் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு ஆனதுக்கப்புறம் கேஸ் எல்லாம் ரொம்ப பில்டப் ஆகி வயிற்றுலே இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ வரக்கூடிய அந்த ஃபீலிங் தான் வந்து எக்ஸாக்டாக நம்ம ப்ளோட்டிங்னு சொல்ல முடியும். ஸோ இது why does it occur for the people? யாருக்கு அக்கர் ஆகுது, எதனால் அக்கர் ஆகுது அப்படிங்கிறதுக்கு கேன் யூ கிவ் அஸ் அ டெஃபினிஷன்? டெஃபினெட்லி. ஆக்சுவலாக வந்து ப்ளோட்டிங் வந்து வரதுக்கு மெயினான ரீசன் வந்து என்னென்னா நம்மளுடைய சில ரீசன்ஸ் இருக்குது. ஒரு டைஜஸ்டிவ் ரீசன்ஸ் ஃபார் ப்ளோட்டிங் அப்படின்னு எடுக்க பார்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா ஃபுட்டுமே வந்து இங்கே சாப்பிட்ட உடனே ஃபுட் பைப்லேருந்து ஸ்டமக்குக்கு போயிட்டு அங்கேருந்து அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன் போய் லார்ஜ் இன்டெஸ்டைன் போகணும், மலைக்குடல் வரைக்கும் போகுது. ஸோ அந்த போகிற பாதையிலே அது முழுக்க டைஜஸ்ட் ஆகிறது இல்லை. சில ஃபுட் டைப்ஸு அது என்னென்னு நான் சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரியான ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாத மாதிரியான ஃபுட்டு இருக்குது. அது வந்து ஒரு சில ஃபுட்டை வந்து நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஷார்ட் ஷைன் சாக்கரைட்ஸ்னு இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு வந்து இங்கே வாயில் ஆரம்பித்து கீழே போய் லார்ஜ் இன்டெஸ்டைன் போகிறதுக்குள்ளே அது டைஜஸ்ட் ஆகாமல் ஃபைபர் கண்டென்ட்டோடு அப்படியே இருக்கிற நேரத்தில் இட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் கேஸு. அதோடைய டைம் ஜாஸ்தி ஆகுறதுனால. ஸோ அந்த மாதிரியான சாப்பாடு வந்து நம்ம கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டோம்னாலும் அது வந்து டைஜஷன் ரிலேட்டடாக ப்ளோட்டிங் வரதுக்கு உண்டான ஒரு ரீசனு. அது தவிர லேடிஸ்க்கு எஸ்பெஷலி டியூரிங் திஸ் மென்ஸ்ட்ரல் பீரியட் மாதிரியான டைம்லையும் கொஞ்சம் ப்ளோட்டிங் வர்றதுக்கு கொஞ்சம் ஹார்மோனல் ரிலேட்டடாக சில
விஷயங்கள் இருக்குது, பர்டிகுலர் டியூரிங் த டைம். இது தவிர நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்துலையே நம்ம ரொம்ப பேசிக்கிட்டே சாப்பிட்றது, அப்போ வந்து நம்மளை அறியாமல் நம்ம நிறைய வந்து ஏர் வெளியே இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் ஏரை வந்து நம்ம குடிச்சிட்டே இருப்போம். அப்புறம் அந்த தண்ணி குடிக்கிறதெல்லாம் வந்து அண்ணாந்து குடிக்கிறதுன்ற மாதிரியான ஒரு இதில் குடிக்கிறப்ப ரொம்ப கடக்குன்னு சவுண்டு வரும் இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து ஏர் குடிக்கிறோம், வெளியில் கொஞ்சம் ஏர் வருது அந்த மாதிரியான, அப்போ அந்த நேரத்தில் நம்ம நிறைய காற்று உள்ளே போகுது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து வயிற்றில் நிறைய கேஸ் பில்டப் ஆகிட்டு அந்த ப்ளோட்டிங் வருது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபுட் வாட் வி ஈட், ஃபுட் தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் கேஸ். அது டைஜஸ்ட் ஆகிட்டு இருக்கிறப்ப நட்ஸ் அந்த மாதிரியான ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா, பீஸு நட்ஸு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ நேச்சுரலி இஃப் சம் பர்சன் வாண்டட் டு ஐடென்டிஃபை வெதர் இட் இஸ் அ ப்ளோட்டிங் ஒரு டம்மி அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வாட் கேன் தே டூ? இல்லை, அது இட்ஸ் குவைட் நேச்சுரல், தே ஆர் பிரில்லியன்ட். அது அவங்களுக்கு தெரியும் அது வந்து நமக்கு இருக்கிற டம்மியா இல்லை ப்ளோட்டிங்கான்றது. நார்மலாக பார்க்குறப்போ ஒரு ஃப்ளாட் அப்பியரிங் அப்டமன் இருக்குது மார்னிங் ஹவர்ஸில், அது வந்து மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் பெருசாக பல்ஜியாக தெரிஞ்சுன்னா தட் இஸ் டெஃபினெட்லி ப்ளோட்டிங். ஓகே, எப்போவுமே பல்ஜியான ஒரு அப்டமன் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ டம்மி, இட்ஸ் அ ஃபேட் ஹியர். Done. So I have seen many people who is more insecure about bloating அப்படின்னு நினைக்கிறேன். So without knowing bloating, இது bloatingனே தெரியாமல் some people are trying to enter into gym workout இதெல்லாமே போகிறாங்க, many of the people, but they don't know that they are not recognizing exactly whether it is a bloating or டம்மியா bloatingயா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஏகப்பட்ட ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. As you said, so food itemsலேயே வந்து we have to have a separate thing, இதுவுமே நிறைய bloatingக்கு காஸ் பண்ணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தீங்க, and you told me that we will talk it later. So என்ன மாதிரி kind of food items we should avoid if suppose in the bloating? இப்போது ரொம்ப கேஸியாக இருக்க மாதிரியான ட்ரிங்க்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்போ பாட்டில்டு ட்ரிங்க்ஸ் இருக்குது, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு, ஸோ அந்த கேஸ் கண்டெய்னிங் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணணும். நேச்சுரலி அக்கரிங் ஃபுட்டுன்னு பார்த்தோன்னா லைக் ஐ செட் ஆல் த நட்ஸ் கைண்ட் ஆஃப் திங், நட்ஸில் கிரவுண்ட் நட்லெல்லாம் கொஞ்சம் அந்த இது கம்மியாக இருந்தால் கூட அதர் நட்ஸு, கேஷ்யூ நட்ஸ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இருக்குது. அப்புறம் பீஸ், பட்டாணி, இந்த பருப்பு வகைகள், இது எல்லாமே வந்து கொஞ்சம் இது பண்ணும். ப்ளஸ் கார்லிக். நம்ம அதாவது இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து ஒரு இது டிஸ்க்ளைமர் மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா வந்து எல்லா ஃபுட் வெரைட்டிலையுமே வந்து தேவையான நியூட்ரியன்ஸும் இருக்குது, அதே நேரம் சில இது தேவையில்லாத மாதிரி அதிகமாக போச்சுன்னா தேவையில்லாத மாதிரியான இருக்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்குது. இப்போ நான் கார்லிக்குன்னு ஒன்று சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கார்லிக் வந்து இட்ஸ் குட் ஃபார் லிவர் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குன்னா இட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் கேஸு. அதே மாதிரி அதனால் வந்து இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னா, எதாக இருந்தாலும் அதுக்குண்டான அந்த அளவோடு நம்ம எடுத்துக்கணும். பேஸ் லைன் அதுதான், அளவோடு சாப்பிட்ணும், அந்தந்த இது அந்தந்த அளவுக்கு தான் எடுக்கணுன்றது. இதை நான் வந்து முதல்லையே சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம கார்லிக்கை குறை சொல்லிட்டோமேன்னு வந்துடக்கூடாது. ஸோ கார்லிக் இருக்குது, ப்ளஸ் காலிஃப்ளவர், இந்த மாதிரி க்ரூசிஃபரஸ் ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க. கார்லிக், காலிஃப்ளவர், கேபேஜ், ஆனியன்ஸ், இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கேஸ் வந்து பல்சஸ், அது எல்லாமே வந்து லெக்யூம்ஸில் அது எல்லாமே வந்து கேஸை வந்து ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இதில் உள்ள ஃபைபர்லாம் நமக்கு வந்து மோஷன் போகிறதுக்குன்றதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு இதில் உள்ள இந்த லெக்யூம்ஸ் அந்த மற்ற இதில் உள்ள ஃபைபரும் நமக்கு தேவைப்பட தான் செய்யுது. ஸோ அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளை நாமளே உணரணும். இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்கன்னா டாக்டராக பார்த்து எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சி அதை சரி பண்ண முடியாது. அது முடியும் எப்போன்னா, நம்ம வந்து நம்மக்கிட்ட வரக்கூடிய ஒரு நோயர் வந்து ரொம்ப ஹானஸ்டாகவும் முழுமையாக அவங்களே அவங்களுடைய தொந்தரவை கரெக்டாக விளக்கமாக நமக்கு சொல்லக்கூடிய லெவலுக்கு வந்து அவங்க சொல்கிற நேரத்தில் நம்ம பரிசோதனைகள்லாம் பண்ணி அவங்களுடைய ப்ராப்ளத்தை நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஆனால் அந்த மாதிரியா நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து அது மாதிரி எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மளை நாமே வந்து இந்த ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் வருது, இப்படியா பிஹேவ் பண்ணோன்னா எனக்கு இந்த மாதிரி வருது அப்படின்றத இண்டிவிஜுவல்ஸ் தே தெம்செல்ஸ் ஹேவ் டு ஐடென்டிஃபை. அப்படியா இருக்கிறப்ப அவங்க அது பற்றின ஒரு சந்தேகத்தை அவங்களுடைய டாக்டர்கிட்ட வந்து, இப்போ இன்கேஸ் நீங்கள் கேட்டீங்க எப்போ வந்து நம்ம வந்து இது இவ்வளோ நாளாக இருந்துகிட்ருக்குது, எப்போ அது டம்மின்னு நம்ம நினச்சிக்கிறது, எப்போ ப்ளோட்டிங்னு ஒரு கொஸ்டின் கேட்டிங்க இல்லையா. ஸோ அது வந்து எப்படின்னா, ஒருத்தங்க வந்து ஒரு உப்புசோன்னு நம்மளாக நினச்சிக்கிட்டு அதுக்கிட்ட ஏற்ற மாதிரியான சில வழிமுறைகளை நம்மளே கடைபிடிக்க பார்ப்போம். வீட்டில் இருக்கவங்க ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பாங்க,
பெரியவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, நாங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணிடுவோம் சரியாகணும். ஸோ அது மாதிரியான ஒரு இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சு பார்க்குற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நமக்கு இவங்க சொன்னதெல்லாம் செஞ்சாலும் நமக்கு இது வந்து சரியாக போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய நேரத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காம ஒரு குவாலிஃபைடாக ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்கள்ட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்ப அந்த டாக்டர் வந்து ஹீல் பி இன் அ பெட்டர் பொசிஷன் டு ஐடென்டிஃபை திங்ஸ். அவங்க வந்து அந்த நேரமாக பார்த்து சரி இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, இது வந்து உங்களுக்கு சாதாரண வயிறில் உள்ள ஃபேட்டு தான், அதை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் அதுவோ இல்லை ப்ளோட்டிங் தான் இருக்குது, உங்களுக்கு உப்புசம் தான் இருக்குது, இதுக்கு நீங்கள் இந்த உணவுகளை எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள், இதை சேருங்க, கொஞ்சம் நல்ல ஒரு உடற்பயிற்சி பண்ணுங்கள், இந்த மாதிரியான ஒரு அட்வைஸ் எல்லாம் நான் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. சம்டைம்ஸ் இஃப் த பீப்புள் லைக் வந்து ஃபைபர் கண்டென்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா the bloating can be reduced. அதான் சில இதில் வந்து ஃபைபர் வந்து டைஜஸ்டே ஆக முடியாமல் ஃபைபர் இங்கேருந்து அதை லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ் போகிறதுக்குள்ளே அந்த ஃபைபர்னால் ஓரளவுக்கு டைஜஸ்ட் ஆகலைன்னா நம்மளால் ஆஸ் ஹியூமன்ஸ் நம்மளால் எல்லா ஃபைபரையும் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த மற்ற கேட்டில்லாம் இருக்குது, ஆடு மாடுகளுக்கெல்லாம் வந்து நல்ல இலைத்தலைகளெல்லாம் இப்போ புல்லெல்லாம் கூட சாப்பிட்டு அது வந்து டைஜஸ்ட் பண்ணிடும். ஆனால் நம்மளால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது அந்த ஃபைபரை. அந்த அளவுக்கு ஒரு ஹெவி ஃபைபர்லாம் இருந்துச்சுன்னா தட் வில் காஸ் இன்க்ரீஸ்ட் ப்ளோட்டிங் தான். Is there an age criteria in this bloating, sir? டெஃபினெட்லி. அதான் நான் இப்போ முதல்ல இந்த பேட்டியோட ஆரம்பத்திலே சொன்னேன். அதாவது யங்காக இருக்கிறப்ப வந்து நமக்கு வந்து இது தெரியறதில்ல அப்படின்றது நம்ம சொன்னேன் நான். அது தெரியறதில்லைன்னா என்ன காரணம்னா யங்காக இருக்கிறவங்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா வந்து பிறந்ததுலேருந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கம்மியாக தான் இருந்திருக்கும். நம்ம எல்லாருமே பிறக்கிறப்ப குடலில் ரொம்ப பாக்டீரியா இல்லாமல் ஓரளவுக்கு இதாக தான் பிறப்போம். அதுக்கப்புறம் நாட்கள் செல்ல அந்த பாக்டீரியா மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் நம்ம அன்டில் டெத்து. ஸோ நீங்கள் அது எக்ஸ்போனன்ஷியலாக அது மல்டிப்ளை ஆகிட்டே போகிறப்ப அந்த பாக்டீரியல் ஓவர்லோட்னால ப்ளோட்டிங்கும் கூடிகிட்டே போகும். ஸோ அப்போ நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கலாம், இப்போது சின்ன பையங்களாக இருக்கப்போ கம்மி பாக்டீரியா இருக்கிறதுனால அந்த ப்ளோட்டிங்லாம் கம்மியாக இருக்கும். உடல் ஆக்டிவிட்டீஸ் வந்து நல்ல ஆக்டிவாக ஓடுவாங்க, விளையாடுவாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, செடன்ட்ரியாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு அந்த இதெல்லாம் யங்ஸ்டர்ஸாக இருக்கிறப்ப அது தெரியாது. அது ஒரு நம்ம எப்போ வந்து ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்கு போகிறோமோ அந்த நேரத்தில் நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் போக போக அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாக்டீரியல் ஓவர் க்ரோத்னால ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகும். அப்போ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரியாக அந்த பர்டிகுலர் ஏஜில் நம்மளுடைய ஹெல்த்துக்கு எது எது நல்லதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இது வந்து ஜெனட்டிக்காக காஸ் ஆகுமா? ஜெனட்டிக்காகவும் கட்டாயம் இருக்கும். ஆமாம். அதான் நம்ம சில ஃபேமிலிஸில் வந்து ரொம்ப கேஸியாக இருப்பாங்க, அது நம்மளுக்கே தெரியும். நம்ம நிறைய பேரோட பழகிறப்ப நம்ம ஃபேமிலியிலே ஒருத்தங்க நம்ம ஒரு பல இருப்பாங்க, சித்தப்பா மாமா தாத்தான்னு இருப்பாங்க பல பேர். அப்போ ஒவ்வொருத்தங்க இதில் போகிறப்ப அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்படிலாம் போகிறப்ப ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு அஃப்ளிக்ஷன் வரும். சில குடும்பங்களில் ஒரு கார்டியாக் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ரன் ஆகிட்ருக்கோம், சில குடும்பங்களில் வேறு ஏதாவது ஒரு டிசீஸ் போயிட்டுருக்கோம். அது மாதிரி இந்த ப்ளோட்டிங் மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் ஃபெமிலியலாகவும் கொஞ்சம் இது இருக்கத்தான் செய்யும். ஸோ bloating, when can we identify that bloating is much serious அப்படிங்கிற விஷயத்தை? இப்போது ப்ளோட்டிங் இருந்துகிட்டே இருக்கு ஒருத்தங்களுக்கு. அப்போது அந்த மாதிரி ப்ளோட்டிங்கோடு இருக்கிறவங்களுக்கு சில அதர் சிம்டம்ஸ் வந்து அடிஷ்னலாக சேர்ந்தால் அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும். லைக் என்னென்னா பசி குறையுது ஒருத்தங்களுக்கு, அதாவது ப்ளோட்டிங்கையும் இந்த ஏர்லி சட்டைட்டின்றது அப்படின்னா என்னென்னா கொஞ்சமாக சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லான மாதிரியான ஒரு இது இருக்கும். அதையும் வந்து சில பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க, வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னோன்னா ஸோ நமக்கு ஏற்கனவே உப்புசம் இருக்கிறதுனால அந்த மாதிரி உப்பிட்டு இருக்கிற போல் தெரியுது அப்படின்ட்டு வயிறு நிறைஞ்சிருச்சுன்ற மாதிரியான. ஸோ அந்த ஏர்லி சட்டைட்டின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபைண்டிங் அது. ப்ளஸ் அதோடு சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு கொமட்டல், வாந்தி எடுக்கிறது, சில சமயம் சாப்பிட்டதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வாந்தி வர மாதிரியாக வர்றது, அப்புறம் மோஷனில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் வர்றது, லைக் பாசிங் பிளட் இன் ஸ்டூல், மோஷனில் ரத்தம் போகிறது, இல்லை சில நேரங்களில் மோஷனே வந்து தார் மாதிரி ஒரு கருப்பு கலரில் தாரை காய்ச்சி ஊற்றுன மாதிரியாக கூட போகும். இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் அடிஷ்னலாக வருது. இது தவிரவும் வெயிட் வந்து ஒரு அன்இன்டென்ஷனலாக வெயிட் குறைகிறது. வெயிட் வந்து அவங்க குறைக்கணும்னு நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க, எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தா வெயிட் வந்து அவங்களுக்கு குறைஞ்சிட்டே போயிருக்கும், சட்டை லூஸாக இருக்கும், யாராவது பார்த்து சொல்லுவாங்க என்னப்பா அப்படி மெலிஞ்சிட்டேன்ற மாதிரி. ஸோ இது மாதிரிலாம் இருந்ததுன்னா
கட்டாயம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒரு ரெட் ஃப்ளாக் சைன்ஸு. ஏர்லி சட்டைட்டி, பிளட் இன் ஸ்டூலு, அப்புறம் பிளாக் கலர்டு ஸ்டூலு, வெயிட் லாஸு இதெல்லாம் இருக்குது. கூட வந்து ஒரு நாசியா வாமிட்டிங் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கட்டாயம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு உப்பு சத்துனாலேயோ இல்லை வேறு அசிடிட்டினாலேயோ இருக்குதுன்னு நம்மளாக வந்து கற்பனை பண்ணிக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு அதுக்குண்டான ஒரு தகுதியான ஒரு டாக்டரை பார்த்துட்டு அவங்க வேறு சில பரிசோதனைகள்லாம் பண்ணிவிட்டு செக்கப் பண்ணிவிட்டு இது என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க நமக்கு. ஓகே. ஸோ யூ டோல்ட் அபவுட் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் சொன்னீங்க. த அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி ஆல்சோ காஸ்ட் ப்ளோட்டிங். யா, ஆமாம். சரி, நம்ம அளவுக்கு அதிகமாக வயிறு ஃபுல்லாக இந்த வயிறுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கு மேலே ஜாஸ்தியாக சாப்பிடக்கூடிய நேரத்தில் அந்த ஒரு ஃபுல்னஸ் வரதான் செய்யும். ஸோ வி ஃபீல் தட் அஸ் அ ப்ளோட்டிங் ஒன்று. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில இந்த ஷார்ட் செயின் கார்போஹைட்ரேட்ஸை வந்து நம்மளால் செமிக்க முடியாது, இங்கேருந்து கீழே போகிறதுக்குள்ளே செமிக்காமல் இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அதே மாதிரியான ஒரு அது கொஞ்சமாக சாப்பிட்டாலே செமிக்க முடியாதுன்னு ஒரு சில ஐட்டங்கள் இருக்குது. அப்போ அளவுக்கு அதிகமாக சில ஐட்டங்களை சாப்பிட்டு அதுவும் செமிக்காமல் அப்படியே இருந்துட்டு அதுவும் தட் வில் ஆல்சோ காஸ் ப்ளோட்டிங் தானே. ஸோ இது எல்லாமே வயிறு ஃபுல்லாக இருக்கப்போ இட் வில் காஸ் ப்ரெஷர் ஓவர் த டயஃப்ரம். டயஃப்ரம்ன்றது நம்ம அந்த மூச்சு விடுறதுக்கு லங்ஸுக்கும் வயிற்றுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு மசில் தான் அது. ஸோ அது மேலே வயிறு வந்து ஹெவியாக கேஸு மற்றதெல்லாம் சேர்ந்து இப்படி அழுத்திட்டு இருக்கிறப்ப தான் நம்ம அந்த ஒரு டைட்னஸ் எல்லாமே ஃபீல் பண்ணுறது. We'll continue the conversation. We are having a caller online. வணக்கம், this is Gastro Master. வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க. உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்ட்ட உங்க கேள்வி கேட்கலாமா? ஓகே. நீங்க பேசும்போது உங்க டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணிட்டு கால்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசினா உங்க டாக்டருக்கு உங்க கேள்வி என்னன்னு சரியா புரியும். என்னுடைய பேர் ராணி, ஏஜ் வந்து 65. ஓகே. வணக்கம்மா. வணக்கம்மா. ஏஜ் வந்து 65. சொல்லுங்கம்மா. எனக்கு அடிக்கடி வந்து அல்சர் இருக்குது. எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் பெயினா இருக்குது. நான் அந்த அல்ஜர்ன்ற மருந்து குடிச்சிட்டு இருக்கேன். ஆனா அதை கண்டினியூஸா எடுத்துக்கலாமா அல்ஜர்? அதாவதுமா நீங்கள் வந்து இப்போ இந்த மருந்து ஒன்று அடிக்கடி உங்களுக்கு அல்சர் பெயின் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இது சம்மந்தமாக நீங்கள் வந்து மருத்துவரை ஒரு தடவையாவது பார்த்துருக்கீங்களாமா? பார்த்துருக்கிறேன், எண்டோஸ்கோப் கூட பண்ணேன். சரி, அதுல வந்து ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க. எத்தனை வருஷமா இருக்கு இந்த தொந்தரவு உங்களுக்கு? அது கிட்டத்தட்ட 10 வருஷம். அப்போ நீங்கள் வந்து உணவு பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி டைமுக்கு சாப்பிடணும், எந்தெந்த உணவு சேர்க்கக்கூடாது, அந்த மாதிரியான இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க தானம்மா. காரம், உப்பு, புளிப்பு, எண்ணெய் பதார்த்தங்கள்லாம் குறைக்கணும். அதெல்லாம் கம்மி பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இந்த வயிறு வலி இருக்குதாம்மா? அது வந்து இந்த ஃபீவர் மாதிரி வந்ததுனால சரியா சாப்பிடாம இருந்தேன். அதனால அது ரொம்ப அதிகமாயிடுச்சு. எம்டி ஸ்டமக்கா இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. ஓகேம்மா. அது ரொம்ப அதிகமாகி இப்போ பெயின் அதிகமாயிடுச்சு. இப்போ கடைசியா எப்பமா எண்டோஸ்கோபி பண்ணீங்க? லாஸ்ட் இயர் பண்ணேன். ஓகே. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண எண்டோஸ்கோபி நார்மலா இருக்குன்னா நீங்க பெருசா எதுவும் பயந்துக்கிட வேண்டாம். நீங்கள் வந்து இந்த சாப்பாடை எப்பவும் போல் காரம், உப்பு, புளிப்பு, எண்ணெய் அதெல்லாம் கம்மியாக சாப்பிடுங்க. டீ, காஃபி அந்த மாதிரியான பதார்த்தங்களை எடுக்காதீங்க. அது மாதிரி வந்து இந்த பாட்டில் அடைக்கப்பட்டு வரக்கூடிய குளிர்பானங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது. அப்புறம் முக்கியமாக இந்த ஊறுகாய், அப்பளம், வடை அந்த மாதிரி எண்ணெயில் பொரிக்கப்பட்ட ஐட்டங்களையும் நீங்கள் சாப்பிடாம இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு இந்த தொந்தரவு வந்து வராது. எப்போமாவது இந்த உணவு வகைகளில் ஏதாவது பிரச்சனை பண்ணுறீங்க, நேரத்துக்கு சாப்பிடல, ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாக போகுது அப்படின்னா அசிடிட்டி ஜாஸ்தியாகி இந்த தொந்தரவு வரும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் எண்டோஸ்கோபி பண்ணியிருக்கீங்கன்றனால இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏதாவது பசி குறையிறது, இல்லை உங்களுக்கு எடை குறைச்சலாக இருக்குது, இல்லை மலம் கழிக்கிறப்ப அது ஏதாவது கருப்பு கலராக போகுது அப்படின்னா நீங்கள் தயவு செய்து பழையபடியும் உங்கள் டாக்டரை சந்திச்சிருங்க. Thanks for calling and please take the suggestions of doctor. We are having the next caller online. Vanakkam, this is Gastro Master. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட உங்க கொஸ்டின் என்னன்னு கேட்கலாம். நான் சரஸ்வதி நல்லபடியிலிருந்து பேசுறேன், கோயம்புத்தூர்ல. ஓகே, டாக்டர் லைன்ல இருக்காருமா? சரி, உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. எனக்கு பெருமாள் உடம்பு சரியில்லை சார். வயிறு ஒரு சைடு, ரெட் சைடு வயிறு வலிக்குதுங்க. அப்புறம் ஒரு
சோத்தாங்கை பக்கம் என்னோட 3வது வரல ரொம்ப நரம்பு பிடிச்ச மாதிரி ரொம்ப தொந்தரவா இருக்குங்க சார். இல்லை சொல்றது. ஓகேம்மா, முதல்ல சொல்கிறப்ப இடது கை பக்கமாக வலிக்குதுன்னு சொன்னீங்க. ஆமாங்க. அது வந்து மேல் வயிறுலையாமா இல்லை அடி வயிறுலையா? மேல் வயிறுங்க சார். சரி, அப்புறமா சொல்கிறப்ப வலது கை பக்கம் ஏதோ சொன்னீங்களேம்மா, அது சரியாக கேட்கல, திரும்ப சொல்லுங்கள். அது நரம்பு கழுத்துல தலை வலிக்குதுங்க. அந்த நரம்பு வந்து கை நரம்பு பிடிச்சிக்கிடுங்க. கை கொஞ்சம் நல்லா இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி ஆகிடுதுங்கிற மாதிரி ஓ சொல்லுங்க. ஓகே ஓகே, சரிம்மா, ஓகே, சொல்லுங்க. அப்புறம் அந்த தொந்தரவு தலைச்சுக்கல் இருக்குங்க சார். தலைச்சுக்கல் இருக்கு. அம்மா நீங்க பேசக்கூடியதை கொஞ்சம் நல்லா கிளியரா நீங்க பேசுனீங்கன்னா தான் டாக்டருக்கு நீங்க என்ன கேக்குறீங்கங்கிறது புரியும். தலைச்சுக்கல் இருக்குங்க. தலை சுத்தல், ஓகே ஓகே. வேற ஏதாவது ப்ரெஷர் சுகர்லாம் ஏதாவது இருக்குதான்னு பார்த்தீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஹாஸ்பிட்டல் போனது ஒன்றும் இல்லைன்றாங்க. ஆ, ஸ்கேன் பண்ணி பார்த்ததே தெரியும். எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியும். பண்ணீங்களா? இல்லைங்க சார், இப்போ 2 நாள் ஆச்சுங்க. இல்லை நீங்கள் என்ன இது வந்து நீங்கள் சீரியஸாக உடனே பார்த்துருங்கம்மா. எதுவுமே இந்த சுகர் ப்ரெஷர்லாம் இல்லாமல் இந்த மாதிரி தலை சுத்தல்லாம் வருது, உங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனையே கிடையாது, ஆனால் தலை சுத்தல் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் டாக்டருடைய ஆலோசனையை கேட்டு சீக்கிரமாக எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு அவங்கள சந்திச்சிருங்க. எம்ஆர்ஐ கட்டாயம் எடுக்கணும், நீங்கள் பிரெயினுக்கு எடுத்துகிட்டு உங்கள் டாக்டரை பாருங்கள், அவங்க சொன்னதை கரெக்டாக கேட்டுக்கோங்கம்மா. Thanks for calling and we are having the next caller online. வணக்கம், this is Gastro Master. வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க சார். சார் நீங்க லைன்ல இருக்கீங்க, உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட உங்க क्वेश्चन வைக்கலாம். என் பேர் விக்னேஸ்வரன், வயசு 50. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். நாங்கள் இந்த மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஹார்ட் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணோம். சரி சார். இப்போ அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதுலேருந்து வந்து லைட்டாக சாப்பிட்டோடனே உங்களுக்கு இதாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் நல்லா சாப்பிட ஆரம்பித்தோடனே அந்த வயிறு வந்து கொஞ்சம் இது மாதிரி உப்புன மாதிரி இருக்குது சார். சரி சார். அது டாக்டர்கிட்ட அதை பற்றி விவரம் கேட்குறது என்ன காரணம்? ஓகே. இல்லை வேறு எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணுமா? அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ அதோடைய தழும்பு வந்து உங்களுக்கு இந்த லெவல் வரைக்கும் வரும். ஆமாம் சார். ஆமாம். இப்போ வந்து அப்புறம் இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் அந்த வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் புண்ணு ஏதாவது சீல் பிடிக்காமல் இருக்கிறதுக்கெலாம் நிறைய ஆன்டிபயாட்டிக்ஸ், பெயின் கில்லர்ஸ்லாம் நிறைய எடுத்திருப்பீங்க. அது தவிரவும் உங்களுக்கு வந்து ஒரு சர்ஜரின்றதே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நம்ம முழுமையாக விடுபடுறதுக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 6 வாரத்துலேருந்து 8 வாரம் வரைக்கும் ஆகும். அதை நம்ம வந்து கன்வாலசன்ஸ் பீரியட், உடம்பு வந்து தானாக ரிப்பேர் ஆகி வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பீரியட் அது. அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி இந்த ப்ராப்ளத்துக்காக சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மாத்திரைகள்னாலையும் சில வயிற்றில் கொஞ்சம் அசிடிட்டி அந்த மாதிரியான இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்டதுனால கொஞ்சம் குடலில் வந்து கொஞ்சம் பாக்டீரியாலாம் கொஞ்சம் கம்மியாகி அதனால கொஞ்சம் கேஸ் எல்லாம் நிறைய வர மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தானாக சரியாக போயிடும். நீங்கள் அந்த பர்டிகுலர் காலம் வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணலாம். இது உங்களுக்கு வந்து நீங்களே சொன்னீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வரீங்கன்னு சொன்னீங்க. அதனால வந்து நீங்கள் பயப்படாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாமல் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நம்ம கொஞ்சம் மோசமாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் உங்கள் டாக்டரை வந்து பார்த்துருங்க. Thanks for calling. Please take the suggestions of doctor. We are having the next caller online. வணக்கம், this is Gastro Master. ஹலோ. வணக்கம்மா, உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு you can have a conversation with doctor. என் பேரு தெரேசா. நான் வந்து என் டாக்டர் வந்து 18 வயசு ஆகுது. அவங்க சரியாவே சாப்பிடாம வாமிட், ஏதாவது சாப்பாடு கொடுத்தாலே வாமிட் பண்றாங்க. போஸ்ட் பண்ணி ஊட்டினாலும் வாமிட், எனக்கு வாமிட் வந்துருது, சாப்பாடு எடுத்துக்கிட்டாலே வாமிட் வருது அப்படின்னு சொல்றாப்புல. கொஞ்சம் சோறு சாப்பிட்டாலே வாமிட் பண்ணிடுறாப்புல. பால், தயிர் அந்த மாதிரி கூட எடுத்துக்க மாட்டேன்றாப்புல. இதுக்கு நான் ஏதாவது டாக்டரை கன்சல்ட் பண்ணுமாங்க சார்? வணக்கம்மா. இப்போது உங்கள் மகளுக்கு வந்து 18 வயசுன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ இந்த நீங்கள் சொல்கிற இந்த தொந்தரவுலாம் ஆரம்பித்து எவ்வளோ நாட்கள் இருக்கும்? மாசம் ஆகுதுங்க சார். 3 மாசம். 3 மாதமாக தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தாங்க? இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தாங்க. இப்போ சமீபமா தான் சாப்பிட்ட
சாப்பிட்டா எனக்கு 2 வாய் எடுத்துக்கிறாங்க, 3வது வாய்க்குன்னா வாமிட் வருது, அமட்டுது, வாமிட் வருது அப்படின்னு சொல்றாங்க சார். வாந்தி எடுத்துடுறாங்களா? எடுத்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா எடுத்துடுறாங்க சார். சரி சரி ஓகே. 3 மாசத்துக்கு முன்னாடி ஏதாவது காய்ச்சல் அந்த மாதிரி ஏதாவது வைரல் ஃபீவர் மாதிரி ஏதாவது வந்ததா? இல்லங்க சார். அப்படி சளி பிடிச்சி அந்த மாதிரி அதுக்கு ஏதாவது மாத்திரைகள் எடுத்த மாதிரி ஏதாவது? இல்லங்க சார், அந்த மாதிரி நல்லா இருந்துட்டு இருக்கப்பே ஒரு நாள் இப்படி வந்துடுச்சா? சாப்பாடு கொண்டு போனாலே எனக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டாதீங்க, வாமிட் வருது அப்படின்னு சொல்றாங்க சார். மத்தபடி எடையெல்லாம் குறைஞ்சிட்டாங்களா? ரொம்ப ஒல்லியா, வெயிட்டே போட மாட்டேன் சார், ரொம்ப லீனா தான் இருக்கா. என்ன பண்றாங்க? காலேஜ் படிச்சு இப்ப 3rd இயர் முடிச்சிருக்காங்க. அப்படிங்களா? ஓகே. தூங்குறாங்களா நல்லா? தூக்கம் மதிய டைம்னா தூங்க மாட்டாங்க, ராத்திரி கொஞ்சம் இது பண்றாங்க சார். சரியா தூங்குறது இல்லையா? ஆமாங்க சார். ஆமாங்க. ஓகே ஓகே. அப்ப நீ கேட்டா ஆனா வாயில இருந்து கொஞ்சம் ஸ்மெல்லும் வருதுங்க சார். இல்ல சில நேரங்கள்ல வந்து இது அசிடிட்டினால கூட இருக்கும், அசிடிட்டி ஜாஸ்தியானனால கூட இருக்கும். இருந்தாலும் வந்து இந்த தூக்கம் இல்லாம இருக்கிறது, அந்த மாதிரியான இது சாப்பாடை கொண்டு போனாலே எனக்கு பிடிக்கல அந்த மாதிரியா சொல்லக்கூடிய சிம்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் எதுக்கும் ஒரு மருத்துவரை பார்த்துட்டு அவங்கள பர்சனலாக அவங்கள நேரில் சந்தித்து ஆலோசனை எடுத்துக்கிறது தான்மா நல்லது. ஏன்னா சில நேரங்களில் வந்து அவங்க வந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்னால இந்த மாதிரி இருக்காங்களான்றது ஒரு மருத்துவர் நேருக்கு நேராக ஒரு நோயாளியை பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் தெரியும். தேவை ஏற்பட்டுச்சுன்னா கொஞ்சம் டெஸ்ட்டுகளும் அவங்க பார்க்குறப்ப பண்ணி பார்த்துக்குவாங்க. ஒரு இப்படி எது கொண்டு போனாலும் உள்ளே போகலை அப்படின்னா ஒரு தேவைப்பட்டால் ஒரு எண்டோஸ்கோப்பி கூட வேணும்னா பார்த்துட்டு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் டாக்டரை பாருங்கம்மா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் அண்ட் we are having the next caller online. வணக்கம், this is Gastro Master. ஹலோ. வணக்கம், உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு you can talk with director. மேம் என்னோட பேர் கனிமொழி. ஓகே, உங்க ஏஜ் சொல்லிட்டு you can have a conversation with doctor. என்னோட வயசு 33 மேடம். என்னோட ஹஸ்பண்டுக்காக தான் கேட்கறதுக்கு சொன்னேன். ஓகே, டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. வணக்கம். கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருப்பாங்க சார். உங்க கேள்வி இன்னும் கொஞ்சம் சரியா கேட்கலாமா? இல்ல, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ரெகுலராவே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருப்பாங்க சார். ஓகே. அந்த ரெகுலரா ட்ரிங்க்ஸ் சாப்பிடும் போது என்ன ஆச்சுன்னாக்கா அவரால் ஃபுட் எடுத்துக்க முடியல. சொல்லுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். ஃபுல்லா சொல்லி முடிங்க, நான் சொல்றேன். ஸோ டாக்டர்கிட்ட பேசும்பொழுது டிவியோட வால்யூமை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணிட்டு காலில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் பேசணும். அப்போ தான் டாக்டருக்கு உங்களோட கேள்வி புரியும், கரெக்டான சொல்யூஷனும் கொடுப்பாரு. ஸோ காலில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்கம்மா. அவருக்கு கல்லு மாதிரியே இருக்கு சார், ஃபுல்லாவே வந்து கேஸ் ஃபுல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே மேடம், ஓகே மேடம். இப்போ நீங்கள் இந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம்னு சொன்னீங்க, அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதா இல்லை எப்போமாவது எடுக்கிறாங்களா? இல்ல சார், அவர் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடாம அதுக்கப்புறம் அப்படி மறுபடியும் கண்டினியூ பண்றாங்க. ஓகே ஓகே. ஸோ அப்போ வந்து என்னன்னா ஆமா, அவங்க எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா அவங்களால ஃபுட் எடுத்துக்க முடியல சார். ஃபுல்லாவே வயிறு வந்து கல்லு மாதிரி இருக்கு, ஃபுட்டே சரியா சாப்பிட மாட்டேன்றாங்க. அதான் அப்போ இந்த நீங்கள் கூடுமான வரைக்கும் அவங்களுடைய அந்த பழக்கத்தை மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இல்லைன்னா இப்போ அவங்க வயிறு கல் மாதிரியா இருக்குன்னா அது இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வயிறு கல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன நினைப்போம் சார், டாக்டர் லிவர் ஏதாவது கெட்டு போயிடுச்சா, லிவர் கெட்டு போனதுனால வயிற்றில் நிறைய நீர் சேர்ந்து வயிறு அந்த மாதிரி டைட்டாக கல் மாதிரி ஆயிருக்கான்ற ஒரு சந்தேகம் தான் எனக்கு வருது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ஹெப்படாலஜிஸ்ட் இல்லை எங்களை மாதிரி கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் நேரில் பார்த்துட்டு சொல்லுவோம்மா அது. ஏன்னா அவங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு பழக்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க, அந்த பழக்கம் நெடுநாளாக இருக்கக்கூடிய நேரத்தில் கல்லீரல் பாதிப்படைஞ்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த லைனில் தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். Thanks for calling and we are having the next caller online. வணக்கம், this is Gastro Master. ஹலோ. வணக்கம்மா, உங்களோட நேம்? வணக்கம் சார். வணக்கம்மா. என்னோட பேர் பூவிழி, பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்கம்மா. சார் எனக்குங்க சார் சாப்பிட்டு முடிச்சிட்டுங்க சார் அந்த டைஜஷன் ஆகிறதுக்கு வரையுமே என் நெஞ்சில ஒரே அப்பப்போ ஏதோ ஒரு பெயின் வந்து போயிட்டே இருக்குங்க சார்.
அப்புறம் நான் பயந்துட்டு போயிட்டு நாங்க ஃபுல் பாடி செக் பண்ணும்போது இசிஜி எல்லாமே நார்மலா தான் இருக்கும். மேபி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க சார் டேப்லெட்ஸ் கொடுத்து. இதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியலைங்க சார். எப்ப பாரு நெஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி வலி வந்து வந்து போயிட்டே இருக்குங்க சார். சரிம்மா. நீங்க வந்து இப்போ வந்து இசிஜி மற்ற இதுதான் இருதயம் சம்பந்தப்பட்டது எல்லாத்தையும் நீங்க எல்லாமே பார்த்துட்டீங்க? எல்லாம் பார்த்துட்டோங்க சார். எல்லாமே நார்மல் தான் வருதுங்க ஓகே சார். ஓகே. அப்போ இது வந்து கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசார்டர்னு சொல்லுவாங்கம்மா, GERDன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா வந்து நம்ம இரைப்பையில் இருக்கக்கூடிய ஆசிடு ஃபுட், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, அப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஆசிட்லாம் வந்து இரைப்பையிலேருந்து உணவு குழாய் பக்கமாக மேலே இப்படி எதுக்கழிச்சு வர்றது. ஸோ அந்த மாதிரி வர்றதுனால என்ன ஆகும்னா, நமக்கு இந்த இடத்துல நம்ம வயிறு இங்கே இருந்தால் கூட நெஞ்சில் இப்படி எதுக்கழிச்சு வர்றதுனால இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு எரிச்சல், சில நேரங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு குத்துற மாதிரியான வலி, அந்த மாதிரியான இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இது எவ்வளோ நேரத்தில் வருது அப்படின்றத பார்க்கணும். தேவை ஏற்பட்டால் ஒரு எண்டோஸ்கோப்பி வேணால் பண்ணி பார்த்துட்டு இந்த உணவு குழாயில் ஆசிட் மேலே ஏறுறதுக்கு உண்டான காரணம் ஏதாவது இருக்கா, இந்த இடத்துல அந்த ஒரு வால்வு ஒன்று இருக்கும் இரைப்பையும் உணவு குழாயும் சேர்ற இடத்துல, அந்த வால்வு ஏதாவது லூஸாக இருக்குதா அப்படின்றத ஒரு எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் சொன்னது வந்து எரிச்சல் மாதிரியான வலியா, இல்லைன்னா இப்படி இறுக்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு சோக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி டைட்டாக இறுக்கி பிடிக்கிற மாதிரி அப்படியான வலியா இருக்குதா? இல்லைங்க சார். ஆனா அந்த வலி வந்து ஒரு 2 செகண்ட் வந்து போயிடுது, 2 செகண்ட் வந்து போயிடுது. இல்லை, அதை அடைக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கா உங்களுக்கு? அடைக்கிற மாதிரி எல்லாம் இல்லைங்க சார், ஆனா வலி இருக்குங்க சார். சரி. அதான் அப்படின்னா நீங்கள் வந்து அதான் ஒரு எண்டோஸ்கோப்பி பார்த்துட்டு இந்த வலிக்கான ஏதாவது ஒரு முக்கியமான வேற எதுவும் காரணங்கள் இருக்கான்றத பார்த்துருங்க. ஒன்றும் இல்லைன்னா வந்து இந்த அசிடிட்டி, அந்த GERDக்குள்ள மருந்துகளை டாக்டருடைய ஆலோசனைப்படி எடுத்தீங்கன்னா சரியா போயிடும் உங்களுக்கு. So we are having a caller online. வணக்கம், this is Gastro Master. வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க. வணக்கம், உங்களுக்காக பூமா. யா, உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்ட்ட உங்க क्वेश्चन என்னன்னு வைக்கலாம். ஓகே மேடம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம்மா சார். நான் அரியலூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க சார். அதனால 2 கையிலயும் பிளேட் வச்சிருக்காங்க சார். ஓகேம்மா. அந்த பிளேட் வச்சு அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சாப்பிட்ட சாப்பாடு வந்து வயிறுல இருந்து எரிச்சலா ஃபார்ம் ஆகி தொண்டை வரைக்கும் இதாகி அந்த போன்னால அப்படியே வாமிட் பண்ணிடுறேன் சார். இதுக்காக நான் வந்து ஒரு கேஸ்ட்ரோ டாக்டர் பார்த்த போது இது கோபி போட்டு பார்த்தாங்க சார். அப்ப பார்த்து போனப்போ கொஞ்சம் மைல்டா அல்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேமா. அதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க சார். டேப்லெட் எடுக்கும் போது எனக்கு என்ன சைடு எஃபெக்ட்னா மோஷன் வந்து ஃப்ரீயா போகல. ஓகே. அவங்கள்ட்ட அப்புறம் கண்டினியூஸா போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் உங்களோட டயட்டை வேணா மாத்தி பாருங்க, வெயிட் ஜாஸ்தி இருக்கு. 92 kg இருந்தேன் சார் நான் ட்ரீட்மெண்ட் போகும்போது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகி 87, 88 வந்துச்சுங்க சார். அப்ப வந்து டயட் வந்து ஃபுல்லா ஃபைபர் டயட் மாதிரி இருக்கும் சார். பச்சை பயிறு, தயிர், மாதுளை, அந்த ரைஸ், கார்போஹைட்ரேட் சுத்தமா ஸ்கிப் பண்ணிட்டு சாப்பிட்டேன் சார். அப்ப ரிசல்ட் வந்து ஓகேவா இருந்துச்சு. இப்ப மறுபடியும் நார்மல் டயட் பார்த்தும் போது எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. வெயிட் வந்து கெயின் ஆகிட்டே இருக்குங்க சார். இப்ப 97 kg இருக்கேன் சார். பட் எனக்கு ஒர்க் வந்து ஃபுல்லா இருக்கு. ஒர்க் ஃபுல்லா பாத்துட்டு இருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஹீமோகுளோபின் லெவல் வந்து 8 grams இருந்துச்சு. இப்ப அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து அது ஒரு 9.5 கொண்டு வந்துட்டோம் சார். இருந்தாலும் அந்த டயர்ட்னஸ் இருக்கு, வாக்கிங் போக முடியல, ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ண முடியல. இப்ப சமயத்துல ஆயில் ஃபுட்ட சுத்தமா ஸ்கிப் பண்ணியாச்சுங்க சார். அந்த 3 வேளை டயட் எடுக்கும் போது காலையில ஒரு சூப்பு, ஒரு முட்டை, அந்த மாதிரி ஏதோ கொஞ்சமான சார் டயட் எடுக்கிறோம். மத்தியானம் வந்து ஃபுல்லா மீல் சாப்பிடும் போது நைட்டு வந்து ஈவினிங்க்கு மேல அந்த எரிச்சல் வந்து எப்பயாவது மறுபடியும் அந்த ஸ்டிமுலேட் ஆகுதுங்க சார். அந்த டேப்லெட் போட்டா நிக்குது, ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டயட்டை மெயின்டைன் பண்ணும்போது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அதான் நீங்களே கரெக்டா உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லிட்டீங்களே. உங்களுடைய சொல்யூஷன் வந்து அதுதான்மா. நீங்கள் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த ஆக்சிடென்ட் ஒரு 5 years முன்னாடி நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் தான் வருது அப்படின்றப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் வந்ததுக்கப்புறம் அந்த நேரத்தில் நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்ருப்பீங்க. அப்போ வந்து கொஞ்சம் இரைப்பையில் கொஞ்சம் அந்த அசிடிட்டி லெவல்லாம் ஜாஸ்தியாகி கொஞ்சம் எரோஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் அல்சர்ஸ் கூட வரலாம் ஸ்ட்ரெஸ்னால.
ஸோ அந்த மாதிரி வந்ததுனால அப்பத்துலேருந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம் ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு இந்த கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆயிட்டதுனால உங்களுக்கு இந்த ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ்ன்றது ஜாஸ்தியாக வரும். அப்போ வந்து உங்களுக்கு ஆசிட் மேலே மேலே வரதுனால தான் உங்களுக்கு அந்த எரிச்சலெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ இதுதான் உங்களுடைய இஷ்யூ. கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் மாதிரியாக வரதுன்றது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபைபர்லாம் நிறைய எடுத்தால் நல்லா போகுன்றது எல்லாருக்குமே அதே மாதிரி தான். அப்போ உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து உங்களுடைய இதுலேயே வந்து அப்படி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கிறது தான் இருந்திருக்கு. ஸோ உணவே மருந்துமா. நீங்கள் அதை வந்து எப்படி அந்த டயட்டை எடுத்தால் உங்களுடைய ஹெல்த் நல்லபடியாக இருக்குதோ அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. அப்படி பண்ணிங்கன்னா இந்த மெடிசின்ஸுடைய தேவை வந்து கட்டாயம் குறைய தான் செய்யும். அப்படி அதை மீறி உங்களுக்கு வந்து சில நேரங்களில் நம்ம கரெக்டாக இருந்தாலும் இந்த மாதிரி தொந்தரவு ஏதாவது வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த நேரத்துக்கு இந்த மாத்திரைகளை எடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு பசி இல்லாமல் இருக்கிறது, வெயிட் குறையிறது, இல்லை மோஷனில் ஏதாவது பிளட்டு இல்லை பிளாக்காக மோஷன் போகிறது, இப்படி ஏதாவது சிம்டம்ஸ் வந்துச்சு அப்படின்னா பெட்டர் நீங்கள் பழையபடியும் ஒரு தடவை உங்கள் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை சந்திச்சிடுறது தான் நல்லதுமா. கூடுமான வரைக்கும் நீங்கள் வந்து இப்போது 97 kg இருக்கீங்கன்றது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் படுது. ஸோ நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஒரு எக்ஸசைசஸ் பண்ணி வாக்கிங், ஒரு பிரிஸ்க் வாக்கிங் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி கொஞ்சம் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்கிற இந்த 2 சிம்டம்ஸுமே இம்ப்ரூவ் ஆயிரும். Thanks for calling and we are having the next caller online. Vanakkam, this is Gastro Master. மேடம் வணக்கம். வணக்கம் சார். ராமமூர்த்தி. ராமமூர்த்தி சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். உங்க ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்ட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வயசு சொல்லுங்க சார். ஏஜ் 45 ஆகுது சார். சொல்லுங்க சார். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா வயிறு வந்து வயிறு உபசமா இருக்கு சார். ஒரு டைம் அந்த எரியற சவுண்ட், அந்த சவுண்ட் எனக்கே கேக்குது. ஓகே சார். அந்த வயிறு எரியற சவுண்ட் எனக்கே கேக்குது சார். ஒரு டைம் வந்து பசி எடுக்க மாட்டேங்குது. ஒரு டைம் பசி எடுக்குது. எனக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணிருக்காங்க சார். அது மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன். சரி சார். அந்த ஏப்பம் வந்து அடிக்கடிக்கு வந்துட்டே இருக்கு சார். ஓகே சார். அப்படியே ஏப்பம் வந்துட்டே இருக்கு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு வந்துட்டு. இப்போ நீங்க வந்து இந்த தொந்தரவு எல்லாமே எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு? இருக்கு சார், ரொம்ப நாளா இருக்கு சார். ஆஞ்சியோ பண்ணது எப்போ பண்ணது சார்? ஆஞ்சியோ பண்ணி 7 வருஷம் ஆகுது சார். ஓகே. ஆஞ்சியோ மட்டும்தான் பண்ணிருக்காங்களா இல்ல வேற ஏதாவது கூட ஸ்டென்டிங் அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிருக்காங்க? அதெல்லாம் இல்ல சார், ஆஞ்சியோகிராம் பண்ணினீங்க. அப்புறம் இருதயம் சம்பந்தமா என்ன மாத்திரை சாப்பிடுறீங்க சார்? அந்த ரத்த ஓட்டம் சீரா போறதுக்கு ஒரு மாத்திரை இருக்கு. அந்த ரத்தம் உறையாம இருக்கிறதுக்கெல்லாம் மாத்திரை எடுக்கிறீங்களா? ஆமா சார். அப்புறம் வைட்டமின் மாத்திரை. ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த பிளட் தின்னர்ஸ் இல்லைன்னா வந்து ரத்தம் சீராக போகிறதுக்குன்னு அந்த மாத்திரை மோஸ்ட்லி ஈகோஸ்பிரின் இல்லைன்னா அந்த ஆஸ்பிரின் மாதிரியான மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு அனுமானத்தில் சொல்கிறேன். ஸோ அப்படி அந்த மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கப்போ அந்த மாத்திரையே வந்து நமக்கு கொஞ்சம் கேஸ்ட்ரைட்டிஸ் உண்டு பண்ண தான் செய்யும். ஆனால் அதுக்காக நீங்கள் தயவு செஞ்சு அந்த மாத்திரையை மட்டும் நிப்பாட்டிடக்கூடாது. ஏன்னா அதுதான் உங்களுடைய இருதயத்தை நல்லபடியாக செயல்பட வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாத்திரையை வந்து நீங்கள் உங்கள் இருதய டாக்டருடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு இந்த பொதுவாகவே இந்த மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து கூடுதலாக அசிடிட்டியை குறைக்கிறதுக்கும் வந்து உங்கள் டாக்டர் வந்து மருந்துகள் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கலைன்னா நீங்கள் அவங்கள்ட்ட இந்த ப்ராப்ளத்தை சொன்னீங்கன்னா அவங்க அந்த மாத்திரையை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. இன்னொன்று, இந்த உப்புசம் சொன்னீங்க. உப்புசம்ன்றது வந்து இந்த மாத்திரையினால் அசிடிட்டி ஜாஸ்தியாகி கேஸ் ஜாஸ்தியாகி உப்புசம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உடல் வாகு வந்து ஒரு கொஞ்சம் ஒல்லியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வயிற்று ரொம்ப நேரமாக காலியாக போட்டு அதில் கேஸ் நிறைய இருந்துச்சுன்னா அது அந்த கேஸுடைய மூவ்மெண்ட் வந்து நமக்கு வெளியிலேயே வந்து கேட்க தான் செய்யும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கேஸ் எல்லாம் பாஸ் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா அது செட்டில் ஆயிரும். இல்லை பசியோடு இருந்து அதனால வரக்கூடிய அந்த பொறுமல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியா இருந்துச்சுன்னா நேரத்துக்கு நேரம் கரெக்டான உணவை வந்து எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ இன்றைக்கி நிறைய கான்வர்சேஷன் வி ஹேட் அண்ட் நிறைய காலர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஒவ்வொரு குவரிஸ்க்கும் யூ கேவ் அ நைஸ் சொல்யூஷன், ஐ ஹோப். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் us with us today and hope you had a great time with this. Thank you. Thank you for Thanks joining for us. doing. Thank you.
ஸோ இன்றைக்கி எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்ம கூட இன்றைக்கி என்கேஜ் ஆகியிருந்தார். ஸோ நிறைய கேள்விகள், நிறைய உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு, டவுட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துருந்தாரு. See you all in the next live session. Until then, it's tada bye bye from Brenda signing off. And please take care of your health. And you have been watching Gastro Master.